கராட்டேலேயே டூ டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செமி கான்டாக்ட், இன்னொன்று வந்து பார்த்தா ஃபுல் கான்டாக்ட். செமி கான்டாக்ட்ல அடிச்சிக்க மாட்டாங்க, நம்ம டச் மட்டும் பண்ணி எடுப்பாங்க. இது வந்து ஃபுல் கான்டாக்ட், இது வந்து நாக் அவுட் பண்ணாதான் நமக்கு வின் மாதிரி. இப்போ இந்த கராத்தே அப்படின்னாலே பொதுவாக வந்து இந்த பிளாக் பெல்ட் வாங்குறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகணும்? நான் அப்படி பாக்குறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பெல்ட்ல ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு நீங்க அந்த பெல்ட் பிளாக் பெல்ட் வச்சிருக்கிறதுனால மட்டும் உங்களுக்கு சண்டை போட தெரியும்லாம் கிடையாது. கராட்டேன்றது ட்ரைனிங் தான். ட்ரைனிங், பிசிக்கல் ஃபிட்னஸ் ப்ராப்பரா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு அந்த டெக்னிக்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு நல்லா தெரியணும். நீங்க ஒரு கிக் பண்றீங்கன்னா அந்த கிக் நீங்க அடிச்சீங்கன்னா ஒருத்தன் கீழே விழுவானா, அதுதான் மெயின். நீங்க வந்து கிக் அடிச்சு அவன் கீழே விழல, அவன் டேமேஜ் ஆகலைன்னா நீங்க பிளாக் பெல்ட் கட்டியுமே யூஸ் கிடையாது. அடிமுறை, கிக் பாக்ஸிங், கராத்தே மூணுமே வேற வேற. அடிமுறையும் கிக் பாக்ஸிங் கராட்டேயும் வேற. கியோகுஷின் கராட்டேயும் கிக் பாக்ஸிங்கும் ரொம்ப சிமிலர். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைஸ் கம்மி, பேடிங்கும் கம்மி. உங்களுக்கு இதுல பட்டா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வலிக்கும், ஃபைட் சீக்கிரம் முடியும். ரெஸ்லிங்கே தூக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ரெஸ்லிங் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிடிக்கிறது, பின் பண்றது தான். அதுல உங்களுக்கு இன்ஜுரி ஆகும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சிலாம் உடையாது. ஆனா இதுல அப்படி கிடையாது, எல்லா இடத்துலயும் அடிபடும். பல்லு சதுரம், காலு உங்களுக்கு பாத்தீங்கன்னா லிகமெண்ட் கிழியும், ரிப்ஸ் உடையும், ஸ்பின்னிங்க்கு தூக்கி தலையில அடிப்பானுங்க. என்னோட அம்மாவுக்கு வந்து அந்த ஃபியர் இருந்தாலுமே அதை வெளியில சொல்ல மாட்டாங்க. என் ஒய்ஃபுக்குமே அந்த ஃபியர் ஹெவியா இருக்கு. ஏன்னா இப்போ இன்னைக்கு நான் ஒருத்தர் அடிக்கிறேன்னா நாளைக்கு அது எனக்கும் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். நடக்காதுன்னு உறுதியா சொல்ல முடியாது, கண்டிப்பா நடக்கும். பட் அவங்க வந்து அதை வெளியில ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணிக்காம ஓகே போயிட்டு பண்ணிட்டு வான்ற மாதிரி தான் இருக்காங்க. பட் அந்த ஃபியர் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் கண்டிப்பா. இப்போ நாளைக்கு என் பையன் பண்றான்னா எனக்கும் அந்த ஒரு இது இருக்கும். இளகரம் பாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய நபர் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு நபர். அதாவது இந்திய அளவில் நடைபெற்ற கடந்த நவம்பர் மாதம் பெங்களூரில் நடைபெற்ற போட்டியில் வந்து, அதாவது கிக் பாக்ஸிங் கராத்தே போட்டியில் வந்து கலந்து கொண்டு நமது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்த இளைஞர், சென்னையில் இருக்கக்கூடிய இளைஞர் கிறிஸ்டோபர் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறோம். கராத்தே மாஸ்டர் சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. ஏன்னா கராத்தே மாஸ்டர்னால கை கொடுக்கும்போது இப்படி வணக்கம் சொல்றதா இல்லை கை கொடுக்குறதா ஒரு சின்ன கையே கொடுக்கலாம். நவம்பர் மாதம் வந்து நடைபெற்ற அந்த போட்டியில் வந்துட்டு வெற்றி பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறீங்க. அது கராத்தே மட்டுமா சார்? எந்த விதமான என்னென்ன போட்டிகள்லாம் நடந்தது சார்? அது வந்து ஃபுல் கான்டாக்ட் கராட்டே. கராட்டேலேயே டூ டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செமி கான்டாக்ட், இன்னொன்று வந்து பார்த்தா ஃபுல் கான்டாக்ட். செமி கான்டாக்ட்ல அடிச்சிக்க மாட்டாங்க, சும்மா டச் மட்டும் பண்ணி எடுப்பாங்க. இது வந்து ஃபுல் கான்டாக்ட், இது வந்து நாக் அவுட் பண்ணாதான் நமக்கு வின் மாதிரி. ஸோ இதில் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் அடிக்கலாம், பஞ்சு கிக்கு எல்லாமே ஃபுல் ஃபோர்ஸில் அடிச்சு ஆப்போனண்ட்டை நாக் அவுட் பண்ணுறது தான் அந்த ஃபைட்டோட எய்ம். நாக் அவுட் பண்ணுறதா வின்னருக்கு. அதுதான் ஃபுல் கான்டாக்ட். ஃபுல் கான்டாக்ட்னா ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி அடிக்கிறது. ஸோ ஃபுல் கான்டாக்ட் கராட்டே, கியோகுஷின் கராட்டே. இல்லை நார்மலாக கராத்தே அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சதில் வந்துட்டு கராத்தேனா சண்டை போடுவாங்க, சண்டை போட்டு யார் ஜெயிக்கிற, அதாவது இருப்பாங்க வந்து ரெஃப்ரி வந்து சொல்லுவார் யார் வின் பண்ணாங்களா. தான் இது வந்து நாக் அவுட் பண்ணணும். அப்படி ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? அதுதான் சண்டை தான், ரெண்டுமே சண்டை தான். ஒன்னத்துல வந்து அடிக்க மாட்டாங்க, ஸ்போர்ட்ஸ். அது சும்மா டச் பண்ணால யாருக்குமே அடிப்படாது. அதுல செமி கான்டாக்ட்ல யாருக்கும் அடிப்படாது, இதுல எல்லாருக்கும் அடிப்படும். பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்களா சார் இங்க எல்லாம் டச் பண்ணா? அதுதான் செமி கான்டாக்ட். ஃபுல் கான்டாக்ட்ல பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது, நாக் அவுட் பண்ணணும். அப்படி நாக் அவுட் பண்ணல அப்படின்னா சில கிரைட்டீரியா இருக்கும், அந்த கிரைட்டீரியா வச்சு டிசைட் பண்ணுவாங்க யாரு வின் அப்படின்ட்டு. ஆனால் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கான்டாக்ட் கராட்டேல கிடையாது. ஃபுல் கான்டாக்ட்ல நம்ம ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அடிச்சு நாக் அவுட் பண்றது தான் நம்மளோட எய்ம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செமி கான்டாக்டோட கம்பேரே பண்ண முடியாது, இது ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். எல்லாமே வந்து செமி கான்டாக்ட்ல வந்து உங்களுக்கு கிளவுஸ், ஷின் பேட் எல்லாமே போட்டிருப்பாங்க. இது வந்துட்டு எதுவுமே கிடையாது, ப்ரொடெக்ஷனே கிடையாது. அப்படியே வெறுங்கையிலே அப்படியே குத்தணும், வெறும் உடம்போட சண்டை போடணும். ஒரு ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. தலைக்கு மட்டும் சில சமயம் கவசம் கொடுப்பாங்க, ஏன்னா அது ஹெட் இன்ஜுரி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஹெட் இன்ஜுரி ரொம்ப ட்ராமா நிறைய இருக்கிறதுனால ஒரு சேஃப்டிக்கு ஒரு அது ஒரு கண் துடைப்புன்னு கூட சொல்லலாம். அது ஜஸ்ட் அது போடுறாங்க, அது பெருசாக ஒன்றும் காப்பாற்றாது. பட் அது ஒரு இதுக்கு மாதிரி ஒரு கண் துடைப்பு மாதிரி ஒரு ஹெட் கியர் மட்டும் போட்டுப்பாங்க. ஏன்னா ஹெட் ட்ராமா ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. உடம்புல வேற எங்கே பட்டாலும் ஓகே, பட் தலையில் அந்த ட்ராமா போடும்போது அது ரொம்ப டிராஜிக்காக இருக்கும். ஸோ அதனால வெறும் ரெட் கியர் மட்டும் இருக்கும், மற்றபடி எல்லாமே பேட் தான். கராத்தே அப்படின்னோடனே நான் பார்த்தோன்னே எல்லாரும் சொல்லுவாங்க நான் கராத்தேல பிளாக் பெல்ட் தெரியுமா அப்படிம்பாங்க. ஸோ இந்த பிளாக் பெல்ட் அளவுக்கு வர்றதுக்கு எப்போ உங்களுடைய இந்த கராத்தே, இந்த சண்டை பயிற்சி, கிக் பாக்ஸிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்க, என்ன காரணம்? நான் வந்துட்டு 2008 ஸ்டார்ட் பண்ணேன், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஷோட்டோகான் ஒரு ஸ்டைலில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது வந்து மேஜராக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஹெல்த்துக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ரொம்ப வீக்காக இருந்தேன் சைல்டாக. ஸோ அதனால் வந்து ஒரு ஹெல்த் பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணது. அது அப்படியே வந்து ஒரு ஸ்போர்ட்டாக டெவலப் ஆகி அப்படியே அது உள்ளே ஃபுல்லாக இறங்கிட்டேன்.
இப்போ செகண்ட் ஹேண்ட் பிளாக் பெல்ட் போன வருஷம் தான் வாங்கினேன் நான் 2024 வாங்கினேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 16 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். கராட்டே, டேக்வாண்டோ, கிக் பாக்ஸிங், K1 எல்லாமே பண்ணியிருக்கேன். டேக்வாண்டோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை நேஷ்னல் கோல்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டேக்வாண்டோ விட்டுட்டு கிக் பாக்ஸிங்கில் 2 முறை கோல்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கராட்டேல வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கராத்தே அப்படின்னாலே பொதுவாக வந்து இந்த பிளாக் பெல்ட் வாங்குறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகணும்? நான் அப்படி பார்க்கறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பெல்ட்ல ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் அந்த பெல்ட் பிளாக் பெல்ட் வச்சிருக்கிறதுனால மட்டும் உங்களுக்கு சண்டை போட தெரியும்லாம் கிடையாது. கராட்டேன்றது ட்ரைனிங் தான். ட்ரைனிங், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ப்ராப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு அந்த டெக்னிக்ஸ் மெத்தட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நல்லா தெரியணும். அது தெரியலன்னா நீங்கள் பிளாக் பெல்ட் கட்டி யூஸே கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் பெல்ட். அது வந்துட்டு நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணியிருக்கீங்க, ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா, எவ்வளோ காம்படிஷன் வின் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டருக்கு பெருமை சேர்க்கும். பெல்ட் வந்து என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இதுதான், ஒரு அவுட் சைடு வியூ தான். பட் அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும். இல்லை பொதுவாக இளைஞர்களும் சரி இந்த சினிமாவெல்லாம் பார்த்து நிறையா வந்து கராத்தே அப்படின்னாலே நான் யார் தெரியுமா, கராத்தேல பிளாக் பெல்ட் அப்படின்றாங்க. ஸோ அப்போ அதிகபட்சமாக கராத்தேல எல்லா கலைகளும் கற்றுக்கிட்டவங்களுக்கு தான் அந்த பிளாக் பெல்ட் தருவாங்க அப்படின்னு இன்னைக்கு இப்போ பார்க்குறாங்கல்ல. அப்படி கிடையாது. அது பிளாக் பெல்ட்ன்றதும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ், அது ஒரு ஸ்டாண்டர்ட் தான். பிளாக் பெல்ட் வாங்கணுன்றது ஒரு எய்ம் தான் நிறைய பேருக்கு. அது ஒரு நல்ல எய்ம் தான். பிளாக் பெல்ட் வாங்கணுன்றது ஒரு நல்ல எய்ம் தான். நீங்கள் இப்போ ஒரு கராட்டேல, எஸ்பெஷலி கியோகுஷின் கராட்டேல நீங்கள் பிளாக் பெல்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் நல்லா ஃபிட்டாலாம் வாங்க முடியாது. ப்ராப்பர் ஃபிட்னஸ், ப்ராப்பராக வந்து உங்களுக்கு விஷயம் தெரியாமல் வாங்க முடியாது. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. பிளாக் பெல்ட்டையும் தாண்டி எது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, அந்த கராட்டேல இருக்கிற டெக்னிக்ஸ் உனக்கு ஒழுங்காக பண்ண தெரியுமா, அதுதான் மெயின். அது உங்களுக்கு பண்ண தெரியும் அப்படின்னா அதுதான் முக்கியம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்லாம் அதுக்கப்புறம் தான். நீங்கள் ஒரு கிக் பண்ணுறீங்கன்னா அந்த கிக்கு நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒருத்தன் கீழே விழுவானா, அதுதான் மெயின். நீங்கள் வந்து கிக் அடித்து அவன் கீழே விழல, அவனுக்கு டேமேஜ் ஆகலைன்னா நீங்கள் பிளாக் பெல்ட் கட்டியுமே யூஸ் கிடையாது. ஸோ அதுதான் மெயின். நீங்கள் ஒருத்தனை அடிக்கிறீங்க இல்லை வந்து ஒருத்தனை கிக் பண்ணுறீங்கன்னா அந்த டேமேஜாக கீழே விழணும். கீழே விழலை அப்படின்னா நீங்கள் எந்த பெல்ட்டு கட்டியிருந்தாலும் யூஸ் கிடையாது. இப்போ கிறிஸ்டோபர் அவர்களுக்கு வந்து கராத்தே தவிர்த்து கிக் பாக்ஸிங் மற்ற இன்னும் இதர விளையாட்டுகள் அதில் என்னெல்லாம் சார் கற்றுக்கிட்டேன்? நான் வந்து கியோகுஷின் பண்ணுறதுக்கு முன்னாடி கிக் பாக்ஸிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். கியோகுஷின்லேருந்து தான் கிக் பாக்ஸிங்கே வந்தது. இதுல இருந்து தான் அது வந்தது. இப்போ தமிழ்ல இருந்து இப்போ நிறைய சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்த மாதிரி கராத்தேல இருந்து தான் கிக் பாக்ஸிங். இந்த ஸ்டைல் கராட்டேல கியோகுஷின் கராட்டே, ஃபுல் கான்டாக்ட் கராட்டேல இருந்து தான் கிக் பாக்ஸிங் வந்துச்சு. ஜப்பான்ல ஃபர்ஸ்ட் 1980s வந்து பார்த்தீங்கன்னா கியோகுஷின் கராட்டேல இருந்தால் கிக் பாக்ஸிங் வந்துச்சு. கிக் பாக்ஸிங்லையுமே நான் பண்ணியிருக்கேன். கிக் பாக்ஸிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா K1 அப்படின்னு ஒரு பிரிவு ஒன்று இருக்கு. அதையுமே நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கோல்டு ஒரு சில்வர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். காலேஜ் படிக்கும்போது நான் பிளேஸ் பண்ணேன். இல்லை இந்த பொதுவாக இந்த கிக் பாக்ஸிங் இதெல்லாம் வந்து பழங்காலத்து தமிழர்கள் வந்து இந்த அடிமுறை இந்த விளையாட்டுகள் சொல்ல அதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்குது? சம்மந்தமே கிடையாது. அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது வந்து ட்ரெடிஷ்னல் மார்ஷல் ஆர்ட்ஸ், இது வந்து கேம்ஸ். அது வந்து ட்ரெடிஷ்னல் மார்ஷல் ஆர்ட்ஸ். ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடிமுறையில் பஞ்ச் இப்படி எடுப்பாங்க, பாக்ஸிங்கில் இப்படி எடுப்பாங்க. ஸோ அதுக்கும் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா பஞ்ச் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கராட்டேல இங்கேருந்து எடுப்பாங்க, இப்பலேருந்து எடுப்பாங்க. இப்போ எங்கள் ஸ்டைல்லேருந்து நாங்கள் இங்கேருந்து எடுப்போம், மேலேருந்து எடுப்போம். கிக் பாக்ஸிங்கில் இங்கேருந்து எடுப்பாங்க. ஸோ அந்த பேசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பஞ்ச் பண்ணுறதுலேயே 3 விதமான வித்தியாசங்கள் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து பஞ்ச் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேஸ் ஓப்பனாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி பஞ்ச் பண்ணால் தான் ஃபேஸ் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அதனால வந்துட்டு இதை விட இதுதான் பெட்டர். ஓகேங்களா? ஸோ பஞ்சிங் மெத்தட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடிமுறைக்கும் இந்த கிக் பாக்ஸிங்கும் கியோகுஷினுக்கும் சம்மந்தமே கிடையாது. அடிமுறை, கிக் பாக்ஸிங், கராத்தே மூணுமே வேற வேற. அடிமுறையும் கிக் பாக்ஸிங் கராட்டே வேற, கியோகுஷின் கராட்டேவும் கிக் பாக்ஸிங்கும் ரொம்ப சிமிலர். அடிமுறை தான் வேற, கியோகுஷினும் கிக் பாக்ஸிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலர். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் மட்டும்தான் ரூல் சேஞ்சஸ் இருக்கும். அடிமுறை தான் வேற, இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 90-95% சிமிலர். கிக்ஸ் எல்லாமே அதே கிக்ஸ் தான், லோ கிக் எல்லாமே அதே கிக் தான், பஞ்ச் எல்லாமே அதே பஞ்ச் தான். ஸோ ஆல்மோஸ்ட் சேம் தான். இப்போ நீங்கள் வந்தோடனே பார்த்தோம், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங்க்கான எல்லா வசதிகளும் இருக்குது, எல்லாமே இருக்குது. பொதுவாக இப்போ எல்லாருக்கும் இப்போ நிறைய பேர் விளையாட்டு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஆனால் தெரியாதவங்களுக்கு இப்போ வந்து சினிமாக்களில் படங்களில் பார்த்துருப்போம். இது எதுக்காக சார் பயன்படுத்துது? இது வந்து ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ன்றதுனால வி ட்ரெயின் பீப்புள். ஸோ இங்கே வரவங்களுக்கு நம்ம வந்து கியோகுஷின் கராட்டே, கிக் பாக்ஸிங் நம்ம சொல்லித்தரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட் இது. ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லி கொடுப்போம். அதை கையில் மாட்டிக்கிட்டு ஓகே இப்படி பிடிச்சோன்னா நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணலாம். அதில் நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணலாம்.
ஸோ இதில் தான் நம்ம வந்து ஆமாம் கிளாஸே எடுப்போம். இது நிறைய டைப்ஸ் ஆஃப் பேட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிக் மொய்தாய் பேடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் பேடு. இதையுமே நீங்கள் கையில் மாட்டினீங்கன்னா நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணலாம். கையில் மாஸ்டரோட கையில் வந்து பஞ்ச் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ப்ராப்பராக நீங்கள் பஞ்ச் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேட் தான், சொல்லிக் கொடுக்குற டூல்ஸ் தான் இதெல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா லெக் ப்ரொடெக்ஷனுக்கு, காலில் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு இங்கே போடுவாங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது எலும்பு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால இது போட்டுட்டு பண்ணுவாங்க. ஆனால் காம்படிஷனில் போடக்கூடாது. இங்கே பழகிறதுக்கு மட்டும் தான் காம்படிஷனில் போடக்கூடாது. பேர் நக்கிள் பேர் ஷின் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளவுஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கையில் மாட்டுறது ஆப்வியஸ்லி. ஸோ இது போட்டிங்கன்னா உங்கள் கைக்கு கொஞ்சம் சேஃப்டியும். இது வந்து பாக்ஸிங் விளையாடுறவங்க இல்லை இது வந்து கிக் பாக்ஸிங் க்ளவ். இது வந்து பார்த்தீங்கன்னா MMA க்ளவ். 2 க்ளவ்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிக் பாக்ஸிங் டோர்னமெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறது. இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? உள்ள ஒரே மெட்டீரியல் தான் பார்த்தீங்கன்னா சைஸ் தான் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸு. இதில் பேடிங் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், இதில் பேடிங் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இதில் பண்ணுற மாதிரி டிஃபென்ஸ்லாம் இதில் பண்ண முடியாது. இதில் நீங்கள் ஃபைட் பண்ணும்போது இன்னும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃபைட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் நல்லா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பண்ணலாம். இது பாக்ஸிங் கிக் பாக்ஸிங்கில் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. சில கராட்டே டோர்னமெண்ட்ஸில் MMA டோர்னமெண்ட்ஸில் இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைஸ் கம்மி, பேடிங்கும் கம்மி. உங்களுக்கு இதில் பட்டால் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வலிக்கும். இதில் நீங்கள் பேடிங் கம்மின்றனால அடித்தவொன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட்டு சீக்கிரம் முடியும். சீக்கிரத்துல முடிக்கிறதுக்காக சீக்கிரம் முடியும் இதில் பண்ணி. இப்போ நிறைய சார் இப்போ கராத்தே அப்படின்னாலே வந்துட்டு நிறைய ஒரு சிலர் வந்து ஸ்போர்ட்ஸ்க்காக கற்றுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து இப்போ கலைக்காக நம்ம விளையாட்டு தெரிஞ்சா போதும் அப்படிம்பாங்க. சில பேர் வந்து தற்காப்புக்காக வீட்டில் வந்து கற்றுக்கிறது சொல்லுவாங்க. அப்போ அதில் அந்த மாதிரி தனித்தனியான கற்றுக் கொடுக்கறதே தனித்தனியாக இருக்குதா? எல்லாருமே இங்கே வர்ற எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் கோல்ஸ் இருக்கும். சில பேர் வந்து வெயிட் லாஸ்க்காக வருவாங்க. சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடுப்பு முதுகுலாம் டைட்டாக இருக்குது, கராட்டே பண்ணால் வந்து நல்ல பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்றதுக்காக வருவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணணுன்றதுக்காக வருவாங்க. ஸோ நிறைய பேர் ஒருத்தவங்க ஒரு ரீசனுக்காக வருவாங்க. சில பேர் காம்படிஷன் பண்ணி சாம்பியன் ஆகணும்னு வருவாங்க. எல்லாருக்குமே அவங்க மைண்டில் ஒரு ரீசன் இருக்கும். அது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வந்து கோச்சிங் பண்ணணும். விளையாட்டுகளே ஆனால் தனித்தனியாக இருக்கு. இவங்களுக்கு இதுதான் தேவை, இவங்களுக்கு இதுதான் தேவை, அதுக்கு மாதிரி தனித்தனியாக இருக்குதா? இல்லை காமனா ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம்? விளையாட்டு ஒரே விளையாட்டு தான், ஃபுல் கான்டாக்ட் தான், நாக் அவுட் கேம் தான், ஒரே கேமு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளாஸில் ஒரு 80 பேர் 85 பேர் இருக்காங்கன்னா விளையாடுறது பார்த்தா ஒரு 5 பேர் 6 பேர் தான். ஏன்னா அடிப்படம்ல, அடிப்படம், ரிஸ்க், இன்ஜுரி ரொம்ப ஜாஸ்தி. அதனால் எல்லாருமே வந்து விளையாடணுன்ட்டு வரமாட்டாங்க. மோஸ்ட்டாக வருவாங்க ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்காக தான் வருவாங்க, செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக வருவாங்க. தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் போதுமானவில். செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு சும்மா செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா சும்மா தள்ளிட்டு ஓடுறதுக்கு ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் வேணும். இல்லை வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும். வெயிட் லாஸ் தான் நிறைய பேர் வருவாங்க. வெயிட் லாஸ்னால் கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேலரிஸ் பர்ன் ஆகும். 1 ஹவரில் 600-700 கேலரி அவங்க பர்ன் பண்ண முடியுன்றதுனால இதை சூஸ் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டிக்காக பண்ணுவாங்க. பியூர் ஃபைட்டுன்னு பண்ணுறவங்க கொஞ்சம் கம்மி தான். ஏன் அது கம்மின்னா நான் சொன்ன மாதிரி கான்டாக்ட்ஸ் போட்டுது, அடிப்படும், என்ன வேணால் எப்போ வேணால் ரிப்ஸு 2 வாட்டி உடஞ்சிருக்கு, எனக்கு விரல் உடஞ்சிருக்கு, கை உடஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த டேமேஜ்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் அதை வந்து பண்ண மாட்டாங்க. சில பேர் 1-2 டோர்னமெண்ட் பண்ணுவாங்க, அதில் நடக்கிற டேமேஜ்க்கு அப்புறம் நான் பண்ணலான்ட்டுவாங்க. இல்லை அது மாதிரி ஏதாவது ஒரு தடவை காயப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விளையாட முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. சரி, இல்லை அந்த அளவுக்கு எனக்கு கெரியர் எண்டிங் இன்ஜுரியெல்லாம் இது வரைக்கும் ஆனதில்லை கடவுள் புண்ணியத்தில். ஆனால் எனக்கு கையில் நிறைய வாட்டி எனக்கு ஏர்லைன் கிராக் ஆயிருக்கு, இந்த விரல் உடஞ்சே போயிருக்கு, ரிப்ஸு 2 வாட்டி எனக்கு உடஞ்சிருக்கு காலேஜ் படிக்கும் போது. ஸோ இந்த மாதிரி இன்ஜுரிஸ்லாம் இல்லை. கையெல்லாம் பார்த்தா இந்த இடம் மட்டும் தனியாக உங்களுக்கு இந்த இடத்துல பெருசாக வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இதில் தான் நம்ம அடிக்கிறோம். ஸோ அடிக்கிற இடம் வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நம்மளோட கைக்கு டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் நம்ம நிறைய கண்டிஷனிங் பண்ணுவோம். அது இப்போ அந்த போஸ்ட்டில் தான் நம்ம கையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. தெரியுது பார்த்தீங்களா கட்டை, அதில் தான் நம்ம அடிச்சு நம்ம அந்த கட்டையில் குத்துனீங்கன்னா உங்கள் எலும்பு என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெருசாக வீங்கி நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். கையில் இருக்கிற 2 எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங். ஏன்னா இதில் தான் நம்ம அடிக்கிறோம். அடிக்கும் போது அடி வெயிட்டாக விழுறதுக்கு கண்டிஷன் பண்ணுவோம். இல்லை கையை பார்க்கும்போதே தெரியுது. இதை பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க, இந்த இடமே வந்து ரொம்ப பெருசா ஏதோ அடிபட்டு வீங்கின மாதிரி இருக்குங்க. தையல்லாம் வேற போட்ட மாதிரி கிழிஞ்சு எனக்கு ஒரு 6 தையல் போட்டாங்க ஒரு வாட்டி. சண்டையில இது ஓப்பன் ஆகி வெளில வந்துடுச்சு. அது அடிச்சு எல்போல பட்டு அந்த தோல் பிஞ்சிடுச்சு. ஸோ அதனால ஒரு 6 தையல் போடுற மாதிரி, இங்க ஒரு 3 இங்க ஒரு 3 போடுற மாதிரி இருந்துச்சு. இல்லை அதிகபட்சம் கையில தான் இந்த மாதிரி காயங்கள் மோஸ்டா கையில தான் வரும். கையில தலையில
தலையில கன்கஷன் ஆகும். கன்கஷன்னா வெளியில தெரியாது, உள்ள கிக்கு பட்டோன்னு என்ன ஆகும்னா அந்த பிரெயின் வந்து அப்படியே ஷேக் ஆகி நீங்க அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவீங்க. அந்த கன்கஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வாங்குற அடி கூட பரவாயில்ல, அந்த கன்கஷன் தான் ரொம்ப டேஞ்சரஸ். வெளியில கீஞ்சி பிளட் வந்தா கூட அது கூட பெரிய அடி கிடையாது, தலையில வாங்குற அடி தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜிங். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான இன்ஜுரி. இந்த கேம்ல காம்பேட் ஸ்போர்ட்ஸ்ல பாக்ஸிங்கா இருக்கட்டும், கராட்டே, கிக் பாக்ஸிங் எதுவாக இருந்தாலும் தலையில அந்த கன்கஷன் வருது பாத்தீங்களா, அந்த கன்கஷன் தான் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதுக்காக தான் நிறைய பேர் வந்து பயந்துட்டு பண்ணாம இருக்காங்க. சார் இப்போ நிறைய நாங்கள் பார்த்தோம் உங்களுடைய இடங்களில் வந்து நிறைய ட்ராஃபி, நிறைய பரிசுகள், மெடல்கள் வந்து நிறைய இருக்குது. இதில் வந்து நான் மறக்க முடியாதது, இது எனக்கு ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரீசெண்டாக தான் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்ற மாதிரி எது சார் வச்சுருக்கீங்க? ஸோ ரீசெண்டாக எனக்கு என்ன, நான் வந்து 2019 கடைசி காம்படிஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் கோவிட்ல 2 வருஷம் பண்ணல. அதுக்கப்புறம் எனக்கு காலில் வந்து ஏசிஎல் கிழிஞ்சி 22, 23 பண்ணல. ஸோ 19லேருந்து 23 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 years நான் காம்படிஷனே பண்ணல. ஆனால் நல்ல ட்ரைனிங் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் மே 24 இந்த ஃபைட்டோட பண்ணேன், இந்த டோர்னமெண்ட்டு. இது எங்கே வாங்கினது சார்? இது வந்து கேரளா கேரளா கோழிக்கோடு இண்டோர் ஸ்டேடியம்ல நேஷனல் டோர்னமெண்ட். இதுல எல்லா ஃபைட்டுமே நாக் அவுட்ல வின் பண்ணணும். எல்லாமே நாக் அவுட் பண்றாங்க. எல்லாமே இல்ல நாக் அவுட் பண்ணனாலும் கொடுப்பாங்க. பட் நீங்க கேட்டீங்கன்னா மறக்க முடியாததுன்னா ஒரு 4.5 years கேப்ல பண்ண எல்லா ஃபைட்டுமே நாக் அவுட்ல முடிச்சோம்னா இந்த டோர்னமெண்ட் தான். ஸோ 4 வருஷம் கழிச்சு பண்றோம். சில பேருக்கு கொஞ்சம் 4 வருஷம் ஆயிடுச்சேன்னு இருக்கோம். எனக்கு அப்படி இல்லை. எனக்கு என்னன்னா நம்ம இன்னும் பெட்டரா இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ பண்ண எல்லா ஃபைட்டுமே நாக் அவுட்ல முடிச்சிட்டேன். அந்த அந்த ட்ராஃபி சார் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மே 24, 2024. இது வந்துட்டு நவம்பர் 2024 பெங்களூர். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க, 2 நாள் 2 days. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபைட் பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைட் வந்து TKOன்னு சொல்லுவாங்க, நம்ம அடித்து அவரே கை தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் கூட பண்ணேன், கேரளா கூட பண்ணேன். ஸோ 4 ஃபைட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அதுலேயுமே எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிட்டேன். நாக் அவுட் பண்ணல, கடைசி 2 ஃபைட் நாக் அவுட் பண்ணல. கடைசி 2 ஃபைட் வந்து டிசிஷனில் தான் வின் பண்ணேன். டிசிஷன்னா நம்ம அவங்கள போட்டு அடிக்கிறதுல அவங்களே ஜட்ஜஸே நமக்கு டிசிஷன் கொடுத்துருவாங்க, இவர் தான் வின்னுன்ற மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் இந்த வருஷம் மேலே டைட்டில் பெல்ட் டோர்னமெண்ட் ஒன்று இருக்குது. அது முடிச்சோன்னா டைரெக்டாக நம்ம நவம்பர்ல ஜப்பானுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லும் போதே வந்து நிறைய வந்து இப்போ வந்து கராட்டே, பாக்ஸிங் அப்படின்னு வந்து ஒரு உயிரை கொடுத்து விளையாடுற விளையாட்டு தான். உயிரை பணி வச்சு விளையாடுறோம். இது வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு உள்ள விளையாட்டுத்துறையில வந்து நீ ஸ்போர்ட்ஸ்ல முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? ஏன்னா நீங்க தான் இருக்கிறீங்க களத்துக்குள்ள, எந்த அளவுக்கு சார் நீங்க முக்கியத்துவத்தை பார்த்து? இல்ல, பாக்ஸிங் வந்து ஒலிம்பிக் ஸ்போர்ட்டா இருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் லெவரேஜ் இருக்கு. பாக்ஸிங், டேக்வாண்டோக்கு கொஞ்சம் லெவரேஜ் இருக்கு. ஏன்னா ஒலிம்பிக் ஸ்போர்ட்ன்றதுனால நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரு கேம் வந்து ரொம்ப ரஃபா இருக்குன்னா அது வந்து கவர்மெண்ட் வந்து அதை வந்து பாப்புலரைஸ் பண்ண மாட்டாங்க. கியோகுஷின் கராட்டே வந்து ரொம்ப ரஃபா இருக்கும், எந்த ஒரு ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டும் கிடையாது, மாற்றி மாற்றி ஹார்டாக அடிச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி கேம்லாம் ஜென்ரலாக கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணாது, ஒலிம்பிக்கும் என்கரேஜ் பண்ணாது. நீங்கள் ஒலிம்பிக்ஸில் போகணுன்னா நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் நீங்கள் எடுத்தால் தான் விடுவாங்க. செஸ்ட் பேட் போடணும், காலில் போடணும். ஆனால் அதெல்லாம் போட்டோன்னா அந்த கலையோட அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஃபெராசிட்டி போயிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சண்டை போடும்போது என்னத்துக்கு பேடு? சண்டை போடும்போது எல்லாத்தையும் மாட்டிட்டு போய் சண்டை போட முடியாது. சண்டை வரும்போது நம்ம வெறும் உடம்போட வெறும் கை கால சண்டை போடும்போது எதுக்கு கிளவுஸ், எதுக்கு பேடு, எதுக்கு இது? ஃபைட்டுனா ஃபைட்டு தான். இது ஃபைட்னா இப்படி தான் இருக்கும், ஓகேவா? அது எஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய அடிப்படுது, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை கால் உடையுது. ஸோ இதனால வந்து கவர்மெண்ட்டும் சரி, ஒலிம்பிக்ஸ் அசோசியேஷனும் சரி இதை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்து ஸ்போர்ட்ஸ் சைட்லேருந்து ஃபண்டிங்கு, சப்போர்ட்லாம் இதுக்கு கிடைக்காது. அதுதான் காமன் சென்ஸ். நம்ம கிடைக்கும்னு எதிர்பார்த்தா அது நம்மளோட முட்டாள்தனம். அது கிடைக்காது. என்னென்ன கேமுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அதுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. ரெஸ்லிங்கே தூக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ரெஸ்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிடிக்கிறது, பின் பண்ணுறது தான். அதில் உங்களுக்கு இன்ஜுரி ஆகும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சிலாம் உடையாது. ஆனா இதுல அப்படி கிடையாது, எல்லா இடத்துலயும் அடிபடும். பல்லு சதுரம், காலு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிகமெண்ட் கிழியும், ரிப்ஸ் உடையும், ஸ்பின்னிங்க்கு தூக்கி தலையில் அடிப்பானுங்க, பஞ்சை தூக்கி கழுத்தில் அடிப்பானுங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒரு ஃபிசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா பாடியை டேமேஜ் பண்ணுற கேம் இது. இதை யாராச்சும் பார்த்தாங்களே என்னப்பா இது சொல்லிட்டு. நீங்கள் அது மாதிரி பார்த்துருக்கீங்களா சார்? ஒரு போட்டிக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தர் வந்து ரொம்ப, அதாவது இறக்கக்கூடிய தருவாய்க்கு போயிட்டாரு, பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. நான் நிறைய பேர் நாக் அவுட்டே பண்ணியிருக்கேன். யாரும் செத்து பார்த்ததில்ல. அடிச்சு கீழே விழுந்தாங்கன்னா அப்படியே படுத்துருவானுங்க, கை காலில் அப்படி நீட்டிக்கும்,
போய் தட்டி அவங்களை எழுப்பணும். அது நானே நிறைய பேரை நாக் அவுட் பண்ணியிருக்கேன். அதுதான் சொல்கிறேன், நாக் அவுட் பண்ணணும். அங்கே உள்ளே போகிறது நாக் அவுட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பாவம்லாம் பார்க்கக்கூடாது. உள்ளே போயிட்டுனா ஃபினிஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு நம்ம ரொம்ப கேஷுவலாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம இல்ல மத்த போட்டிகள்லாம் வந்து சொல்லுவாங்க, அதாவது இது விளையாட்டா மட்டும் பாருங்க, விளையாடுங்க. ஆனா இந்த விளையாட்டுல நம்ம அப்படி விளையாட முடியாது இல்லையா? எப்படி மனசளவுல தயார்படுத்திக்கிறீங்க? விளையாட்டு இது அடிக்கிறது தாங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நம்ம 2 பேர் மேட்டுல இறங்கி நம்ம ஃபைட் பண்றோம்னா அது ஒரு விளையாட்டு, அவ்வளவுதான். ஸோ அந்த விளையாட்டுல நீங்க என்ன நாக் அவுட் பண்ணலாம், நான் உங்களை நாக் அவுட் பண்ணலாம். நாக் அவுட் பண்ணி முடிஞ்சோடனே கை கொடுத்து கட்டி பிடிச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு. வெளியில வந்துட்டு நான் பாட்டுக்கு என் ஊருக்கு போறேன், நீ ஊருக்கு போற. ஸோ அதெல்லாம் ஓகே தான். நம்ம ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்லாம் எல்லார்ட்டையுமே மோஸ்ட்டாக 99% எல்லார்ட்டையுமே நல்லா தான் இருக்கும். நம்ம ஒருத்தவங்க நாக் அவுட் பண்ணாலுமே அவங்க நம்மளை ஏஞ்சி கை கொடுத்து கட்டி பிடிப்பாங்க, அடுத்த வாட்டி பார்த்தா பேசுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது வரைக்கும் இருந்ததில்லை. இல்லை சண்டை பொதுவாக வந்து சண்டை போடுறவங்கள வந்து எப்பயுமே ரொம்ப கோவக்காரங்க தான் சண்டையில இருப்பாங்க. ஆனால் ரொம்ப சாதுவாக இருக்கிறவங்க கூட போட்டின்னு வந்துட்டா தன்னோட திறமையை காட்டுறதுக்காக எந்த அளவுக்கு இறங்கி சண்டை அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. சண்டை போறதுனால வயலண்டா அப்படி கிடையாது. அப்படியும் இருக்காங்க, ரொம்ப காமான பீப்புளாக இருக்காங்க. அது ஒருத்தரோட மென்டல் ஸ்டேட் தான். இது வந்து யாரையும் வயலண்டாலாம் மாற்றாது. அது கேம்ன்றது. இப்போ நான் உள்ளே போகும்போது என் மைண்ட் செட் வந்து நம்ம அடி வாங்கக்கூடாது, நம்ம அடிக்கணும், வின் பண்ணணும், நாக் அவுட் பண்ணணும் அப்படின்றது தான் போகும். முடிச்சுட்டு வெளில வரும்போது அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுவான். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றதுல வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சது யாரையும் அக்ரெசிவாக பார்த்தாது, ஆனால் ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நீங்கள் வந்துட்டு இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னா, வந்துட்டு இப்போ உங்கள் ஒய்ஃபோ தங்கச்சியோ அம்மாவோ யாரா சும்மா நீங்கள் அவங்களை இப்படி தொட்டாலே அவங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இன்க்ரீஸாக இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மற்றவங்ககிட்ட அதை முடிஞ்ச அளவுக்கு காட்டாமல் இருக்கணும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, இப்போ நீங்கள் தள்ளுறீங்க, நான் அவங்கள பஞ்ச் பண்ணுறேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எதனா ஒரு டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு என்ன ரியலைஸ் பண்ணோம்னா, நம்ம ஃபிசிக்கலி நம்ம நார்மல் கிடையாது, மற்றபடி எல்லாருமே ஈக்குவல் தான். பட் ஃபிசிக்கலி பார்க்கும்போது we are not equal to them or they are not equal to us ன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லாருக்கிட்டையுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து காமன் ஃப்ரெண்ட்லியாக ஃபிசிக்கலாக அவங்கள அப்யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கணும். அவ்வளோ. எதாவது சண்டை எதாவது வந்துச்சுன்னா கூட அவாய்ட் பண்ண தான் பார்க்கணுமே தவிர என்கேஜ் பண்ணுறது நல்ல விஷயம் கிடையாது. சண்டையில் என்கேஜ் பண்ணுறது நல்ல விஷயம். இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஏதோ ப்ராப்ளம் ஆகுதுன்னா கூட காமாக முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து சண்டையை போகாத மாதிரி பண்ணணும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வரும், லீகல் இஷ்யூஸ் வரும், போலீஸு, கேஸு. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுக்கணும். சார் பொதுவாக வந்து எல்லா பலசாலிகளுக்குள்ளேயும் எல்லா திறமசாலிகளுக்குள்ளேயும் ஒரு இயல்பாகவே ஒரு சென்டிமெண்ட்டான கொண்டு இருக்கும். எங்கள் வீட்டில் போய் கேட்டான்னு சொல்லுவாங்க, பயங்கரமாக சண்டை போகிற ஒரு பெரிய மாவீரர் இருக்கார், வீட்டில் போய் எனக்கு சின்ன குழந்தைங்க அவங்க நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி வீட்ல சார் எந்த அளவுக்கு சார் சப்போர்ட் உங்களுக்கு வந்து? இல்லை, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் சேர்த்து விட்டது அப்பா தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக சப்போர்ட் தான் வீட்டில். இப்போ எதாவது காம்படிஷன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அந்த எங்கள் அம்மா என்ன யோசிச்சாங்கன்னா, அடி எதாவது பட்ட என்ன பண்ணுறது அது மட்டும் தான் யோசிச்சாங்க. ஆனால் ஒரு 2 வாட்டி நான் மெடல் ஜெயிச்சப்போ சரி எனக்கு வருது போல் அப்படின்றதுனால விட்டுட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு இதுலேயுமே நான் ஃபுல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு நான் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சப்போர்ட்லாம் பண்ண முடியாது ஃபுல் டைம். ஸோ என்னை சுற்றி எல்லாருமே சப்போர்ட் தான். ஒய்ஃபோட ஃபேமிலி, அம்மா அப்பா, ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லார் சப்போர்ட்டில் தான் நான் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கேன். நானாக தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணேன்னா பெருசாக பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் இந்த இடத்த நமக்கு ரெடி பண்ணி கொடுத்ததே நம்ம ஸ்டூடெண்ட் தான். ஸோ நம்ம நல்லா பண்ணுறோன்றதை பார்த்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து நமக்கு எல்லாம் பிடிச்சி கொடுத்து தான் இந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ சப்போர்ட் இல்லாமல் வந்து ஒரு பர்சன் ஃபங்க்ஷன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இல்லை ஒரு கட்டத்தில் எப்பயாவது இல்லைப்பா வேண்டாம்ப்பா நான் ஒரே பையன் வச்சுருக்கேன் எனக்கு வந்து அப்படி அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லியிருக்காங்க? இல்லை. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அது ஒரே பையன் கிடையாது. நான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங்கில் அவன் நல்லா பண்ணிட்டு இருக்கான். அவன் கனடாவில் இருக்கான். அவரும் பாடி பில்டிங்? ஆமாம், அவன் கனடாவில் இருக்கான், இந்தியாவில் இல்லை. ஸோ என்னோட அம்மாவுக்கு வந்து அந்த ஃபியர் இருந்தாலுமே அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. என் ஒய்ஃபுக்குமே அந்த ஃபியர் ஹெவியாக இருக்குது. ஏன்னா இப்போ இன்றைக்கி நான் ஒருத்தர் நடிக்கிறேன்னா நாளைக்கு அது எனக்கும் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நடக்காதுன்னு உறுதியாக சொல்ல முடியாது, கண்டிப்பாக நடக்கலாம். பட் அவங்க வந்து அதை வெளியில் ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணிக்காமல் ஓகே போயிட்டு பண்ணிட்டு வான்ற மாதிரி தான் இருக்காங்க. பட் அந்த ஃபியர் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நாளைக்கு என் பையன் பண்ணுறான்னா எனக்கும் அந்த ஒரு இது இருக்கும். ஏன்னா நம்மள மாதிரி சண்டை போடுவானா இல்லை அவனுக்கு எப்படி இருக்கும், அந்த பண்ணுவானா, அடிபடுமே, நம்ம அடி வாங்கியிருக்கோமே, அந்த இது நமக்கு இருக்கும்ல, அது தெரிஞ்சிடும் நமக்கு. அவனுக்கு அந்த வில் பவர் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். பட் ஜென்ரலாக அவனுக்கு அந்த வில் பவர் இருந்தாலுமே இப்போ இறங்கும் போது ஒரு இன்ஜுரி ஏதாவது ஆகிடக்கூடாது அப்படின்றது நம்ம கடவுளை ப்ரே பண்ணிட்டு தான் போக முடியுமே தவிர கேரண்டி பண்ண முடியாது.
ஸோ அது ஒரு ரிஸ்கான கேம் தான். இது அதான் ஃபர்ஸ்டே சொன்னல, இப்போ இது ரிஸ்கான கேமாக இருக்கிறனால தான், இவ்வளோ அடிப்படுறனால தான் கவர்மெண்ட் வந்து இதை ரெக்கக்னைஸ் பண்ணுறது கஷ்டம். இதுன்னு மட்டும் இல்லை, கிக் பாக்ஸிங்காக இருக்கட்டும், K1 இருக்கட்டும், MMA இருக்கட்டும், கியோகுஷினா இருக்கட்டும், இது எதுவுமே கவர்மெண்ட் லிஸ்ட்லேயே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப வந்து ரிஸ்க் இன்வால்வ்டு, ஹை ரிஸ்க் கேம் இதெல்லாம். ஸோ கவர்மெண்ட் வந்து ஏன் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணாததுக்கு ரீசன் வந்து இதுதான். கவர்மெண்ட் சொல்லி தப்பு கிடையாது. அவங்க வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த கேம்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொமோட் பண்ணி கொண்டு வராங்க. ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், இல்லை SDAT-ஆக இருக்கட்டும், அவங்களுக்கும் ஒரு லிஸ்ட் இருக்குது. ட்ராக் அண்ட் ஃபீல்ட், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், 100 மீட்டர், 200 மீட்டர், அதுக்கு வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டோட பார்வை இது ஏன் திரும்பலன்னா, இது வந்துட்டு ரொம்ப ஹை கான்டாக்ட் ஸ்போர்ட்டாக இருக்கிறதுனால இதை வந்து அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. இல்லை இப்போ உள்ள இளைய தலைமுறைகளுக்கு இல்லை யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ஆர்வம் காட்டுறாங்க சினிமாவை பார்த்துட்டு. எந்த அளவுக்கு வந்து தேவை கராத்தே, பாக்ஸிங்ல? எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு எப்படி சொல்றது, என்னோட ஒப்பீனியன் வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு சண்டை போட தெரியணும் கண்டிப்பா. எஸ்பெஷலி மென், உமனுக்கும் தெரியணும். பட் எனக்கு தெரிஞ்சு என் ஒப்பீனியன் தான், எஸ்பெஷலி மென்னுக்கு வந்து கண்டிப்பா ஓரளவுக்காச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் பிரசன்ஸ் இருக்கணும் கண்டிப்பா. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சமா தன்னை தற்காத்துக்கிறதுக்காக ஏதாவது இருக்கணும், கத்து வச்சு அட்லீஸ்ட் ஒரு 1-2 பஞ்ச் த்ரோ பண்றதுக்காச்சும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். அது வந்துட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அது எல்லாருமே வந்து தே ஷுட் லேர்ன் அட்லீஸ்ட் த பேசிக்ஸ். பாக்ஸிங்கோட பேசிக்ஸோ இல்லை கிக் பாக்ஸிங்கோட பேசிக்ஸோ இல்லை கியோகுஷனோட பேசிக்ஸோ வந்து கண்டிப்பாக எல்லாரும் கற்றுக்கணுன்றது என்னோட ஒப்பீனியன். இதை ஸ்கூல்லேயுமே வந்துட்டு நீங்கள் பாக்ஸிங்லாம் கூட நீங்கள் மேண்டேட்டரி சப்ஜெக்டாக கொண்டு வரலாம். பசங்களோட ஃபிட்னஸ்லேருந்து டிசிப்ளின்லேருந்து எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். இல்லை அதுக்கும் நெகட்டிவாக சிலர் வந்து எடுத்துன்னு சொல்லுவாங்க, வேணாம் சார் சும்மாவே சண்டை போட்டுக்கிறானுங்க, சண்டைலாம் சொல்லி கொடுத்துட்டா 2 டீமாக இருந்துட்டு 4 டீமாக இருந்துக்கிட்டு சண்டை போடுவானுங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்களே சார். அது உண்மைதான். இப்போ வந்துட்டு அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, இப்போ நீங்கள் வந்துட்டு சின்ன பசங்க இப்போ 13 வயசு 14 வயசு பசங்க அப்படி தான் இருப்பாங்க, அடிச்சுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு லாங் பிக்சரை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். 13 வயசில் சண்டை போடுவான், 18 வயசில் அவனுக்கு புரிஞ்சிடும். 18 வயசில் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட் இருக்கும், ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும், தப்பான பழக்கத்துக்குள்ளே போக மாட்டான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணதே கிடையாது, ட்ரிங்க்ஸ் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது எனக்கு. ஸோ நமக்கு என்னென்னா அதெல்லாம் பண்ணால் உடம்பு கெட்டு போயிடும், கேம் போயிடும், நம்ம பண்ணாமல் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறது போல் அந்த 13-14 வயசுக்குள்ளே இந்த ஸ்போர்ட்ஸுக்குள்ளே வந்துட்டு அந்த தேவையில்லாத கெட்ட போதைக்குள்ளே போக மாட்டாங்க. ஆமாம், போக மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் 13 வயசு 14 வயசு பசங்க சண்டை தான் சார் போடுவாங்க, தள்ளி விட்டுப்பாங்க, விளையாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் அதை விட்டுருங்க. 18 வயசில் அவன் என்ன பண்ணுவான்றதை நீங்கள் பார்க்கணும். 22 வயசில் என்ன பண்ணுவான்றது. அந்த 18 வயசில் அவனுக்கு வந்து மென்டல் கிளாரிட்டி வந்துடும். 13 வயசில் இருந்த மாதிரியா நம்ம இப்போ இருக்கோம். இப்போ வந்து நீங்கள் என்னை திட்டினா கூட நான் உங்களை அடிக்க வைப்பேன், என்னன்னு பேசி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் 13 வயசு நீங்கள் திட்டிங்கன்னா நான் கொம்பு எடுத்து உங்களை அடிப்பேன். அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி வந்து அப்போ அவ்வளோதான் இருக்கும். ஸோ நீங்கள் பாக்ஸிங் சொல்லி கொடுத்தாலும் இல்லைனாலும் அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து லாங் பிக்சர் நீங்கள் மைண்டில் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு இது என்னன்றது உங்களுக்கு புரியும். உங்கள் பாடி நல்லா இருக்கும், உங்களுக்கு ஒரு ஆர்ட் இருக்கும், ஓகே, உங்களுக்கு கையில் ஒரு கேம் இருக்கும், யூ வில் ஃபீல் குட் அபவுட் யுவர் செல்ஃப். இப்போ நீங்கள் வெறுமனே எஜுகேஷன் மட்டும்தான், இப்போ படிக்கிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன், காலேஜ் போகிறேன், படிக்கிறேன், வேலைக்கு போகிறேன், அந்த வேலை செய்கிறேன், அதுலேருந்து வர சேலரி வச்சு நான் என் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப போர் அடிச்சிடும். இல்லை தனிப்பட்ட முறையில் பார்த்தா அது வந்து விளையாட்டாக பார்க்காம அது வந்து அது வந்ததுக்கப்புறம் அதையிட்டு நிறைய வருது, ஒரு நல்ல நற்குணங்கள் வருது, தேவையில்லாத கெட்ட பழக்கம் அடிமையாக தவிர்க்க முடியுது, நிறைய நீங்கள் சொல்கிற மாதிரியே வருது. ஆமாம். இப்போ நீங்கள் இன்னைக்குள்ள இளைஞர்கள் இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய வருவாங்களா சார்? உங்களை பார்த்து அண்ணா வந்து நிறைய மெடல் ஜெயிச்சிருக்காரு, நம்மளும் அது மாதிரி வரணும்ட்டு இப்போ நிறைய ஆர்வம் காட்டுறாங்களா? இந்த அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் அப்படிதான் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுறோன்றது அது செகண்டரி. அது வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்து நம்ம இப்போ ப்ராப்பராக இருந்தாலும் நம்மளை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்பயர் ஆகிடுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து 2 மாதம் கழிச்சு ஒரு மேட்ச் வருதுன்னா என்னால் சரக்கா தண்ணியை போட்டு உட்காந்துருக்க முடியாது. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பேட் ஃபுட், பேட் ஹேபிட்ஸ், கரெக்டாக நைட்டு தூங்குறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுவேன். பேட் ஹேபிட்ஸே பண்ண மாட்டேன், கரெக்டாக தூங்குவேன், கரெக்டாக சாப்பிடுவேன். இது எல்லாம் பண்ணால் தான் நம்மளால் காம்படிஷனில் போய் நம்ம வின் பண்ண முடியும். ஸோ அந்த காம்படிஷனில் ஜெயிக்கணுன்ற ஒரு குறிக்கோள் இருக்கிறதுனால நான் இது எதுவுமே பண்ணாமல் நான் கடந்து போயிட்டேன் லைஃப்பில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் தான், கண்டிப்பாக பெனிஃபிட் தான். சின்ன பசங்களுக்கு 12 வயசு 13 வயசுலேருந்தே நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறது கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். ஆமாம், அப்போது கொஞ்சம் வைலண்ட்டாக தான் இருப்பானுங்க. அதுக்கப்புறம் 16 வயசு 17 வயசுலாம் வந்து அவங்க ஒரு 4-5 காம்படிஷன் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். எந்த வயசு வரைக்கும் சார் கற்றுக்கலாம்? அதாவது இந்த வயசுலேருந்து இந்த வயசுக்குள்ளே கற்றுக்கிட்டாங்கன்னா சீக்கிரம் கற்றுப்பாங்க, அல்லது நல்ல யூஸாக இருக்கும்? த யங்கர் த பெட்டர். எவ்வளோ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ பெட்டர். நீங்கள் வந்துட்டு விளையாட்டுலாம் ஒரு 45-46 மேலே கொஞ்சம் கஷ்டம்.
காம்படிஷன் உடம்பு ஒத்துழைக்காது. ஆமா, சின்ன பசங்களோட பண்ண. இப்போ நீங்க 46 வயசுல பண்ணுவீங்க, அவன் 25 வயசுல இருப்பான், அவன் வேகம் உங்ககிட்ட இருக்காது. 46 47 நீங்க நல்ல ஷேப்ல நல்ல செம ஃபிட்டா இருந்தீங்கன்னா 47 48 வரைக்கும் விளையாடலாம். எனக்கு தெரிஞ்சு 50 வரைக்கும் கூட விளையாடலாம் நல்ல ஷேப்ல இருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நீங்க ரிட்டையர் ஆகிதான். இல்லை, ஒரு சில பேருக்கு ஸ்கூல் படிக்கும் போது வந்து ஆசை இருந்திருக்கும், வீட்டில் வந்து அதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. இப்போ எல்லா இடத்துலையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய மாஸ்டர் கிடைக்க மாட்டாங்க. இப்போ ஒரு 30 வயசுல வந்து 32 வயசுல அவங்களுக்கு வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வந்து தோணும் கற்றுக்கணும்னு இருக்காங்க. இங்க வந்துட்டு 42 வயசுலயுமே சாம்பியன் பண்ணவங்க இருக்காங்க. இங்க இங்க பண்றவங்க வந்து 30 35 வயசு 40 வயசுலாம் இருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்காக பண்ணுவாங்க, விளையாட மாட்டாங்க. கத்துக்கிறதுக்கு எந்த ஒரு ஏஜ் பாருமே கிடையாது. ஆனா நான் வந்து எதுக்கு ஏஜ் பார் சொன்னேன்னா, காம்படிஷன் பண்றது தான் ஏஜ் பார் சொன்னேன். சண்டை போடுறீங்களா, ரிங்கில் ஏறி சண்டை போடுறீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பண்ண முடியாது. பண்றதும் டேஞ்சர். ஏன்னா உடம்பு சின்ன வயசுல இருக்கிற மாதிரி இருக்காது, ரிகவர் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து மேக்சிமம் எல்லாருமே 40 வயசுல க்ளோஸ் பண்ணுவாங்க. 37 38 இப்போ எனக்கு 30 வயசு ஆகுது, இன்னும் 10 வருஷம் இருக்கு எனக்கு, அதோட க்ளோஸ். இப்போ உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ காம்படிஷனுக்கு தயார் பண்ணிட்டீங்களா சார்? அடுத்து ரிங்ல ஏறி அதுதான் நான் சொன்ன மாதிரி நம்ம கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 80-85 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலுமே கம்பீட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் தான். ஸோ அவங்கள வச்சு தான் பண்றோம். இப்போ ரீசெண்டாக ஒரு காம்படிஷன் பண்ணோம், ஆனால் அதில் 2 பசங்க பண்ணாங்க, தோத்துட்டாங்க. அவங்களுக்கு ஒருத்தனுக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஆயிடுச்சு, ஒருத்தனுக்கு நீ இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அது வெற்றி தோல்வி மாறி மாறி தான் வரும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்போ இங்கே February 9 நானே ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறேங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வர்சஸ் கேரளா அப்படின்ட்டு, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 11 ஃபைட்டரும், கேரளாலேருந்து ஒரு 11 ஃபைட்டரும் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ பசங்க வந்து யார் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ அவங்க டோர்னமெண்ட் நான் ரெடி பண்ணுவேன். பட் நானாக யாரையும் புஷ் பண்ணி பண்ண வைக்க மாட்டேன். ஏன்னா நான் ஏன் புஷ் பண்ணாமல் இருக்கேன்னா, அகெயின் அது ரிஸ்க்கு இன்வால்வாக இருக்கனால நம்ம ஒருத்தனை புஷ் பண்ணி பண்ண விட்டு அவனுக்கு எதாவது அடிபட்டுச்சுன்னா அது நல்லா இருக்காது. இப்போ மினிமம் நீங்கள் சொன்ன மாதிரி பேசிக்காவது சண்டை கற்றுக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ நாட்கள் சார் வேணும்? ஒரு 6 மாதம் அந்த மாதிரி கால அவகாசங்கள் எவ்வளோ வேணும் கற்றுக்கிறது? ட்ரைனிங்கில் இருந்துகிட்டே இருக்கணும். 6 மாதம் நீங்கள் கற்றுக்கிட்டு விட்டிங்கன்னா போயிடும். ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும். ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு வாரத்தில் ஒரு 3 நாள் கிளாஸ். அது ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த டச் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் 6 மாதத்தில் ஓகே ஓரளவுக்கு நீங்கள் கற்றுக்கலாம். 6 மாதம் கழிச்சு ஸ்டாப் பண்ணிங்கன்னா ப்ராக்டிஸ் இருக்காதுல்ல, அப்புறம் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க அதை? ஸோ இது ரெகுலராக டச் இருந்துகிட்டே இருக்கணும். டெய்லி நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதே வேலையாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் பாக்ஸிங் கிளாஸ், கிக் பாக்ஸிங் கிளாஸ் இல்லை கராட்டே கிளாஸ், வாரத்தில் 3 நாள் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபிட்னஸ் நல்லாயிருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாயிருக்கும், உங்கள் ஸ்டாமினா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் வந்துட்டு யூ கேன் ஆல்சோ லேர்ன் ஹவ் டு ஃபைட். இப்போ சென்னையில் வந்து இப்போ எங்கேயும் நிறைய இடங்கள்ல வச்சு சென்டர் நடத்துறீங்களா சார்? இல்லை சென்னையில் இல்லை, நம்ம அந்த அளவுக்கு நம்ம பெருசு இல்லை, வி ஆர் மீடியம் சைஸ் தான். இது ஒரு டோஜோ மட்டும்தான் இருக்குது. டோஜோன்றது கிளாஸ் ரூம், இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. இதுக்கப்புறம் கடவுள் புண்ணியத்தில் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா மேபி ஆகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு 2-3க்கு மேலே தேவையில்லை. ஏன்னா இப்போ ஒன்றுலேயே இந்த ஒரு இடத்துலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணலாம். ஓரளவுக்கு வெட்டுவாங்கனி வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணலாம், இங்கே பண்ணலாம். அது மேலே போச்சுன்னா நம்ம மேபி அடையார் சைட் போனால் மேபி எஸ் ஒன்று. இப்போதைக்கு இது ஒன்று மட்டும்தான். இதான் தினந்தோறும் ட்ரெயின் பண்ணுறது சார்? ஆமாம், இது டெய்லி பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி வீக்லி ஒரு 3 or 4 டைம்ஸ் பண்ணலாம். இது பேர் கண்டிஷனிங் போஸ்ட்னு சொல்லுவாங்க, மக்கிவாரான்னு சொல்லுவாங்க ஜாப்பனீஸில். இது எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா நம்மளோட ரிஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. நம்ம பஞ்ச் பண்ணும்போது, நம்ம அடிக்கும் போது நம்ம கை வந்து வளையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நக்கிள் இந்த ரிஸ்ட்டு சுற்றி இருக்கிற போன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இம்பேக்டுக்கு பழகிடும். ஸோ சிம்பிள் தான். இங்கேருந்து ஹிப்பை யூஸ் பண்ணி அப்படி இப்படி, அதுக்கப்புறம் இல்லை வெறும் மரக்கட்டையாக இருக்குது, நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக குத்துறீங்க. அதில் இல்லை, இதை பார்த்தா கை வச்சாலே நமக்கு அந்த வலி தெரியுது. இது வந்து உங்களுக்கு இல்லை அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, பழகிடும் உங்களுக்கு. இது நீங்கள் அடிக்கும் போது வைப்ரேட் ஆகுதுல்ல, இதுதான் நமக்கு மெயின். அடிக்கிறது வந்து ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது. ஸ்டிஃபாக இருந்தால் நமக்கு கை ஜாயிண்ட் ப்ராப்ளம் வரும். நம்ம அடிக்கும் போது அது கொஞ்சம் ஆடணும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த பேக் நக்கிள்ஸில் அடிக்கலாம், இல்லை இப்படி அடிக்கலாம், இல்லைனா சைடில் போயிட்டு ஃபைட்டிங் ஸ்டான்ஸ் போயிட்டு அப்படி அடிக்கலாம், இந்த இடத்த அடிக்கலாம். அப்புறம் விரலும் ரொம்ப முக்கியம். விரல், அப்புறம் எல்போ.
ஸோ இது எல்லாமே வந்து இதில் நம்ம அடித்தோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்டைக்கு வந்து தேவையான அளவுக்கு அது உறுதியாக இருக்கும். ஏன்னா உறுதியாக இல்லைன்னா நம்மளால ஃபைட் பண்ண முடியும். நீங்கள் அடித்து அவனுக்கு வலிக்குது வழியோ உங்கள் கை கண்டிப்பாக வலிக்கும். ஸோ அது கை வலிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் கையெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணணும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸசைஸ், புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், ஸ்குவாட்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக பண்ணணும். அது வந்து மசில்ஸ்க்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை நம்ம கொடுக்கும். சார் இப்போ இது வந்து எதுக்காக சார், எந்த மாதிரியான இது செல்ஃப் ட்ரைனிங் டூல் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி திருப்பிக்கிட்டிங்கன்னா ஸோ பஞ்சஸ் நீங்கள் அடிக்கலாம். ஃபேஸ் கிக் நீங்கள் பண்ணலாம். ஒரு ஆளுக்கு பதிலாக நிறுத்தி வச்சு நம்ம அவ்வளோதான். ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி பேக் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க அது ஒரு மூட்டை மாதிரி அப்படியே இருக்கும். ஃபோக்கஸ் எதுவுமே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் இருக்குது, முகம் இருக்குது, உடம்பு இருக்குது, இது ரிப்ஸ் இருக்கு. ஒரு ஆள் நிற்கிறது போல நினைச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான டூல் இது. உங்களுக்கு அந்த பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 3000 வரும். இது வந்து ஒரு 40,000 வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபேஸில் பஞ்ச் பண்ணுறது, பாடியில் அடிக்கிறது, ஓகே, அப்புறம் மல்டிபிள் ஷாட்ஸ் அடிக்கிறது, கிக் பண்ணுறது, மேலே கிக் பண்ணுறது, எல்லாமே இதில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து பேசிக்காக நம்ம ஸ்கில்ஸை ரிஃபைன் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு டூல் இது. மேஜராக நாங்கள் இதில் என்ன பண்ணுவோம்னா கிக்ஸ் தான் நிறைய பண்ணுவோம். கிக்ஸு, ஸ்பின்னிங் கிக்ஸ்லாம் நிறைய பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்பின்னிங் கிக்ஸ்லாம் நிறைய பண்ணுவோம் மேஜராக. இதில் கிக்ஸ் இந்த 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 கிக்கு, அப்புறம் வந்துட்டு இந்த கிக்கு, இந்த சைடில் அடிக்கிறது, இதெல்லாம் தான் நிறைய பண்ணுவோம். ஏன்னா ஒருத்தர் நிற்க வச்சு இது பண்ணோம்னா கொஞ்சம் அவங்களுக்கு காயம் ஏற்படும். அதனால் வேறு எதுக்கெலாம் சார் இதை பயன்படுத்துகிறாங்க? இதுக்கு மட்டும் தான் அதை பயன்படுத்தும். ஒன்லி நம்ம வந்து எதிரி இருக்கிறாங்கன்னு நினச்சி அதை தாக்கி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான். இங்கே ஜால தான் மெயின் பஞ்ச், ஃபேஸ் பஞ்ச் எல்லாமே இங்கே தான் அடிக்கணும். ஸோ நீங்கள் எங்கள் குறி பார்த்து நீங்கள் அடிக்கலாம். குறி இது வந்து பார்த்தீங்கன்னா கால், இது வந்து பார்த்தீங்கன்னா வயிறு, இது வந்து பார்த்தீங்கன்னா தலை, அந்த மாதிரி. இது ஜஸ்ட் ப்ராக்டிஸ் டூல் தான். இது வந்து கண்டிஷனிங் டூல் கிடையாது. பஞ்சஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல டூல் இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 5 பஞ்சஸ் அடிக்கிறீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாலில் ஃபிக்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு நல்ல குஷனிங் தரும், கைக்கு எந்த டேமேஜும் ஆகாது. ஸோ நீங்கள் எல்லா பஞ்சும் இதில் அடிக்கலாம். இது வந்து ஃபேஸு, இது வந்து பாடி, இது வந்து பாடி, ஃபேஸு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு பேடு பிடிப்பாங்க. பார்ட்னர் இல்லை, நீங்கள் மட்டும்தான் பண்ணணும்னா நீங்கள் வந்து இது அது பேக்கில் நீங்கள் தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் பஞ்சஸும் அடிக்கலாம். அப்பர் கட் அடிக்கலாம், ஹூக் அடிக்கலாம், கிராஸ், ஸ்ட்ரைட் பஞ்ச், ஹூக். இப்போ 3-4 பஞ்ச் அடிக்கிறீங்கன்னா அடிக்கலாம். ஸோ மேஜராக இது பாக்ஸிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு டூல் இது. இப்போ நிறைய வந்து பாக்ஸிங்கை பற்றி, கராத்தை பற்றி, அதில் இருக்கக்கூடிய பிரிவுகளை பற்றி, என்னென்ன விளையாட்டுகள்லாம் இருக்குது, அது எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு முக்கியத்துவம் இருக்குன்றத பற்றி நிறைய பேசுனீங்க. அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் வந்து தற்காப்பு தேவை, அந்த பயிற்சி தேவை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பேசிக்காக வந்து ஒருத்தர் வந்து எப்படி சண்டை போடணும்னு தெரியாதுன்றது வேற. ஆனால் ஒருத்தர் வந்து எப்படி பஞ்ச் பண்ணணும், ஒரு தற்காப்புக்கு நம்மளை எப்படி தற்காத்துக்கிறணும், பேசிக்காக அதுவே தெரியல சார். அது இப்போ எங்களுடைய நம்ம நேர்களுக்காக கூட ஒரு சின்னதாக ஒரு 2-3 டிப்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்கலாம். பஞ்சு தான் மெயின். பஞ்ச் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்லேயோ இல்லை பாடியிலையோ ஒரு பஞ்ச் கரெக்டாக அடிச்சிங்கன்னா ஃபைட் அங்கேயே முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் பஞ்ச் எதில் பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு 2 நக்கிள்ஸ் இருக்குல்ல, இதில் தான் நீங்கள் அடிக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கையை இங்கேருந்து அடிக்கும் போது இந்த இடுப்பு, கால் ரெண்டுத்தையும் திருப்பணும். திருப்பி ஸ்ட்ரெயிட்டாக ரொட்டேட் பண்ணணும் கரெக்டாக. லாஸ்ட் மினிட்ல நீங்கள் கை இப்படி வைங்களேன், இப்படி வைக்கும் போது இங்கேருந்து லாஸ்ட் மினிட்ல அப்படி ஒரு ரொட்டேஷன் பண்ணணும். இந்த கை மேலே இருக்கணும், இந்த கை கீழே இருக்கக்கூடாது, இந்த கை மேலே இருக்கணும். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி ஒன்று. ஃபேஸில் அடிக்கிறீங்கன்னா இங்கே அடிக்கணும், இங்கே பாடியில் அடிக்கிறீங்கன்னா இங்கே அடிக்கலாம், செஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பஞ்ச். ஆனால் வந்து இது பார்க்க ஈஸியாக இருக்கும், ஆனால் நீங்கள் இதை சரியாக பண்ணோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராக்டிஸ் வேணும் கரெக்டாக பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து என்னதான் செல்ஃப் டிஃபென்ஸ் நம்ம ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி பண்ணாலும் ப்ராப்பராக போய் பண்ணால் தான் அது உங்களுக்கு ஆக்சுவலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு பஞ்ச் ஒன்று அடிக்கணும் அப்படின்னா எங்கே அடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸில் வந்து இங்கே அடிக்கலாம். நீங்கள் மூக்கில் குத்துனீங்கன்னா மூக்கு உடஞ்சி ரத்தம் தான் வரும். இங்கே அடிச்சிங்கன்னா ஆள் வந்துட்டு அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. இந்த ஜா இருக்குல்ல, இங்கே எங்கே அடித்தாலுமே அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. உடம்புல இங்கே அடிச்சிங்கன்னா செஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே
இங்கே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு மூச்சு அப்படியே இழுத்துக்கும் உள்ள. ஸோ நான் ஹூக் பஞ்ச் அடிக்கிறேன்னா கூட இங்கே அடிப்பேன், இங்கே அடிக்க மாட்டேன், இங்கே அடிப்பேன். இந்த இடம் ஸ்ட்ரெயிட் பஞ்ச்னா இந்த இடம். ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் மேபி கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கலாம். இந்த ஜா இருக்குல்ல, இந்த ஜாவில் அடிச்சிங்கன்னா ஃபைட்டு முடிஞ்சிடும். ஓகே, இதுவரை வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வந்து பேட்டியில் மிக்க நன்றி சார். சார் சொல்லி கொடுத்தது வந்து எப்பயுமே வந்து விளையாட்டை வந்து, அதுவும் இந்த விளையாட்டை வந்து குறிப்பாக கற்றுக்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு நல்ல பழக்க வழக்கங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு உள்ள இளைஞர்கள், இளைய தலைமுறை பிள்ளைகள் வந்து வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் வந்து இது மாதிரியான விளையாட்டுகளில் ஈடுபடுத்தி அவங்கள வந்து ஒரு ஆரோக்கியமாக வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. நன்றி சார். தேங்க்யூ.